புடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரை தொழுது வணங்கி தாழ் பணிந்து இவ்வுலக மக்கள் எல்லோரும் நலமற்று வாழ அவன் திருவடியை வணங்கி, என் அன்னை சரஸ்வதி வாக்கு இணங்கி அவள் திருவடியை வணங்கி என்னை இந்தளவுக்கு உயர்த்திய என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் வணங்கி வழிபடுகின்றேன். நிகழும் மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமையும் பிரதமை திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயுகமும் கூடிய சுபயுக சுபநாளில் இன்று 1/6/2026 ஆங்கில மாதத்தினுடைய 12 ராசிகளுக்குரிய ராசி பலனை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் பற்றி நேயர் பெருமாளுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே சமயத்தில் இந்த 1/6 இந்த ஜூன் மாதத்தில் திருக்கணித பிரகார குருப்பெயர்ச்சியோடு உங்களுக்கு எல்லாமே வரும். இந்த மாதத்தில் வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சியோடு இந்த 1/6/2026 மாதம் தொடங்குகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது சிம்ம ராசி. அதாவது சிம்மம்னாலே ஒரு கர்ஜிப்பு, ஒரு கர்ச்சனை, எல்லா வகையிலையும் சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, 7 வயதாக இருந்தாலும் சரி, என்போல் 70 வயதாக இருந்தாலும் சரி. என் பேரனை கேளுங்க, என் பேர் 7 வயது. சிவகணத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வேலையா? தலகில வேணால் சொல்கிறேன். எப்படி தலகில வேணால் சொல்கிறேன் அப்படிமா. அந்த அளவுக்கு இப்போ காலங்கள் மாறிவிட்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா, சிம்மம் என்றைக்குமே எல்லா வகையிலும் ஜெயிக்கக்கூடியது. அது அரசுனாலும் சரி, அரசு இதழ்னாலும் சரி, எல்லா வகையிலும் ஜெயிக்கக்கூடியது. அப்போ இந்த மாதம் சிம்ம ராசிக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய சக்தி, எல்லா வகையிலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை, எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிறக்கூடிய தன்மையாக இருக்கும். ஏன் அதை ஏற்றுக்கிறக்கூடிய தன்மையாக சொல்கிறோம்? அங்கே தான் அஷ்டமத்து சனி விளையாடுது. அங்கே தான் அஷ்டமத்து சனி விளையாடுது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு உங்களுடைய தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கணும். உங்களுடைய தசாபத்தியை பார்த்துக்கிட்டா என்ன அஷ்டமத்து சனி வந்தாலும் சரி, என்ன கண்டக சனி வந்தாலும் சரி, என்ன ஜென்ம சனி வந்தாலும் சரி, பாதிப்பை குறைக்கும். கண்டிப்பாக பாதிப்பை குறைக்கும். அப்போ அந்த வகையில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நிச்சயமாக அஷ்டமத்து சனிங்கிற ஒரு நெகட்டிவை தவிர்த்து எல்லா வகையிலும் சிறப்பாக அமையும். ஏன்னா அடுத்த குரு உங்கள் வீட்டுக்கு வர்றார். அடுத்த குரு உங்கள் வீட்டுக்கு வர்றார். அப்போ உங்கள் வீட்டுக்கு குரு வரும்போது கண்டிப்பாக ஒரு அற்புதமான 20/10 அதிசாரத்துக்கு வர்றார். அப்போ ஏற்கனவே மக நட்சத்திர நீத்த மகாமகம் வரும். 12 மாதத்துக்கு ஒரு கத்தான் நமக்கு மகாமகம் சொல்லியிருக்கிறோம். 12 வருஷத்துக்கு. அப்போ அந்த மகா நட்சத்திரம் குரு சிம்மத்துக்கு வரும்போது தான் பெரிய திருவிழா. அப்போ அந்த வகையில் சிம்மத்துக்கு கண்டிப்பாக என்ன, ஒரு தொழில் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக, ஒரு தொழில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக இதை ஆரம்பிச்சிட வேண்டும். அது மருத்துவ தொழில், நெருப்பு தானே, நீங்கள் நெருப்பு ராசி தானே. அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, பெயிண்டிங் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது. பார்த்திங்களா, அரசியல் இப்போல்லாம் அரசியலுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. நம்ம அப்படி உட்காந்துட்ருக்குறோம். அப்படிப்பட்ட நிர்வாகத்துக்கு நம்பர் 1 நீங்கள் தான். ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களை என்னென்ன பரிணாமம் பண்ணணுங்கிறது நீங்கள் தான். அப்போ இந்த மாதிரி நெருப்பு, டாக்டரு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐசிஎஸ், எம்எம்ஓ, பெரிய பல்கலைக்கழகம், இதில் போகிற நிர்வாகங்கள் நம்பர் 1 நிர்வாகத்தை பண்ணுறது நீங்கள் தான். கொடிகட்டி பறக்கிறது நீங்கள் தான். அதுக்காக எனக்கு அஷ்டமத்து சனி நினச்சிக்கிட்டே இருந்தால் முடியுமா? அகலக்கால் வைக்க வேண்டாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். உடல் ரீதியாக பார்த்துக்கிறணும், மருத்துவ செலவை பார்த்துக்கிறணும், குழந்தை பாக்கியத்தை பார்த்துக்கிறணும். வேணா ஹீட்டான உடம்பு, மருத்துவ சாப்பாடுகள் கண்ட்ரோலாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துக்கிட்டிங்கன்னா
நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போயிடலாம். அப்போ சிம்ம ராசியில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக மிதுனத்துக்கு வர்றாரு ஆனி மாதம். ஏற்கனவே கேது இருக்கிறார், உங்கள் ராசியில் கேது இருக்கார். அம்மனும் அப்பையும், உங்கள் அம்மனும் அப்பனும், அதாவது உங்கள் கணவன் மனைவி உறவுகள் பலப்பட வேண்டும். அந்த உறவுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவு கொஞ்சம் காக்கணும். ஏன்னா கேது அங்கே ராகு, இங்கே கேது அங்கே ராகு. அந்த கேது ராகு சர்ப்ப கிரகங்கள் இருப்பதனால கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும். டேக்கட்சிஸே எடுத்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. அப்படி சொல்கிற பற்றி என்ன வேணாலும் பண்ணிக்க. அந்த மாதிரி போயிடும். டேக்கட்சிஸே எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம பூரா நாள் பொழுது விவகாரம் ஆகிப்போம். அப்போ சிம்மராசி நேயருக்கு மேற்கொண்ட தொழில் சொல்லியாச்சு, நிர்வாகம் சொல்லியாச்சு. கண்டிப்பாக இந்த மாதத்தில் அஷ்டமத்து சனி பாதிப்பும் குறையும். நேயர்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடகத்தை விட எங்களுக்கு நிறைய கொஸ்டின் வருது. கடகத்தை விட சிம்மத்துக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. கடகத்தை விட சிம்மத்துக்கு ஏன் கம்மியாக? அஷ்டமத்து சனினா எல்லாத்துக்கும் ஒன்றா தானே இருக்கணும். ஆனால் கடகங்கிறது சந்திரன், மனசை பற்றி. அந்த மனசு அந்த நிழல் கிரகத்துக்கு மனசுக்கு ரொம்ப பெரும்பாடுபடுத்திடும். ஆனால் சிம்மம் அப்படி இல்லை. சிம்மம் நெருப்பு தாங்க. வந்தால் வரவு, வரலன்னு செலவுன்னு, டூ ஆர் டை அப்படி சொல்கிறாங்கல்ல. ஏதாவது செய், இல்லைன்னா போயிட்டே. அந்த மாதிரி ஒரு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடியது. அதாவது வெட்டு உண்டு தொண்டு 8, வெட்டு உண்டு தொண்டு 8, 2 இல்லை 8. அந்தளவுக்கு திறமை படைத்தவர்கள் யார்? சிம்மராசி. அப்போ இந்த மாதத்தில் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. சந்திர திசையில் ராகு, சந்திர திசையில் கேது, சந்திர திசையில் சனி. தயவுசெய்து வராமல் பார்த்துக்கோங்க, தயவுசெய்து வராமல் பார்த்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் கன்னி. அப்போ கன்னியில் புதன் திசையில் குரு புத்தி வராமையும் பார்த்துக்கோங்க. அப்படிலாம் பார்த்துக்கிட்டா மிக சிறப்பாக அமையும் சிம்மராசி. சிவபெருமான் வழிபாடு, பஞ்சபுராண வழிபாடு, நமசிவாய மந்திர வழிபாடு, எழுதுறது எழுதி அபிஷேகம் பண்ணுறது, கிரிவலம் வர்றது எல்லா சிவாலயத்திலையும் கண்டிப்பாக உண்டு. இதை செஞ்சுட்டு வாங்க. சிம்மராசிரியர்களுக்கு இந்த வன்னி மரத்து இலைய மாலையா பிள்ளையாருக்கு திங்கட்கிழமை 10 அதே வன்னி இலையில் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு 8 விளக்கேற்றி போடுங்க. ஜெயிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். அதாவது வெற்றி உண்டாகலையே, தோல்விகள் குறையும், அந்த தடை குறையும். அதில் 100% உண்டு, மாற்று கருத்து அல்ல. மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள்.